இரக்கமுள்ளவரே கிறிஸ்து இயேசுவே, போதை வசலுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கஞ்சா போதைக்காக ஜெபிக்கிறோம். கஞ்சா போதையில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் விடுதலை கொடுக்கவே வந்தீங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் விடுதலை கொடுக்குறவர். இயேசு கிறிஸ்து நீங்கள் விடுதலை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தீங்க. மரிச்சிங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க, திரும்பவும் வரப்போகிறீங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருவதாக, நீங்கள் சிலுவையில் சிந்துந்த ரத்தம் இப்பொழுதும் கடந்து வருவதாக, இந்த போதை வஸ்துக்களில் அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. இந்த போதை வஸ்துக்கள்னால எத்தனையோ சிறு பிள்ளைகளோட வாழ்க்கை, எத்தனை சிறார்களோட வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ சிறார்கள் சீர்திருத்த பல்வியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குவீராக. உங்களால் மாத்திரம்தான் இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக. உங்கள் உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக. பெண்கள் கஞ்சா போடுறாங்கன்னு கேள்விப்படுறோமே, இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை தாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாங்க. ஒவ்வொருவரும் விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து நீங்கள் பூமிக்கு வந்தீங்க. அந்த விடுதலை நற்செய்தி அவங்களுக்கு சென்றடையட்டும். அந்த விடுதலை அவங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கட்டும். இப்பொழுதும் பரிபூர்ண விடுதலை தாங்க. பரிபூர்ண விடுதலை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.